ஆகவே எல்லாம் வல்ல அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் அவர் வணங்குகின்ற முத்துமாரி அம்பாள் சமாதி பிள்ளையார் இந்த ஆலயங்களின் இந்த தெய்வங்கள் இந்த எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்து தெய்வங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் அவருக்கு ஒன்று சேர்ந்து அவருக்கு முழுமையான ஆசியை வழங்கி எங்களுடைய கிராமத்திற்கும் நாட்டிற்கும் விநாயகபுரம் என்கின்ற அந்த கிராமத்தினுடைய தனித்துவத்தை அவர் எடுத்து காட்ட வேண்டும் உலக நாட்டிற்கு. மாணவன் தமிழில் செலக்ட் பண்ணப்பட்டுட்டான். அப்போ எனக்கு சந்தோஷம். அப்படி இருக்கிற ஒருவர் ரெண்டும் கரைச்சனா உங்களோட தலையில் என்ன எழுதியிருக்கோ உங்களுக்கு கிடைக்கணும், இதில் நீங்கள் வெற்றி எடுக்கணும். எங்களோட பரிபூர்ணமான வாழ்த்துக்கள். எங்களோட நல்லா பாடுறாரு, நல்லா இது எங்களுக்கு இன்னும் இரவும் பார்த்து கொண்டு வந்து நாங்கள் இரவு இன்றைக்கு தான் அவரோட ப்ரோக்ராம் இருக்கு. இந்த இதில் அவர் நல்லா பாடி நல்லா வெற்றி அடையணுமன்றது எங்களோட நோக்கம். எடுத்து எங்களோட இலங்கைக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் தானே. இவர் ஒரு இங்கேருந்து போய் ஒரு பாடகராக வாடுறது எங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது. சரிகமாப்பாக்கு செலக்ட் ஆகி போய்க்காரு, அதுலேயும் செலக்ட் ஆகி வின் பண்ணணுமெண்டு எந்த ஆசையுமா தான் இந்த ஊராக்கள் ஆசையுமா தான் விடவில்லை அவர். அதை இங்கே நிறைய மேடைகளில் அவர் பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அவர் விடாமுயற்சி தான் முதலாவது காரணம். அவருக்கு அவர் துவண்டு போகலை, நமக்கு தோல்வி கிடைச்சிட்டு என்று துவளவில்லை. இந்த அளவுக்கு அவர் முன்னேறி வந்து நல்ல ஆளுமை உள்ள ஒரு மனிதன் என்று தான் சொல்லுவேன். அவர் சின்ன காலங்களில் தெரியும். அவர் நிறைய மேடைகளில் வந்து பாடியிருக்கிறார். அவருடைய பாட்டுகள் அவ்வளவும் எல்லார மனசையும் கவர்ந்திருக்குது. அப்படி அவருடைய விடாமுயற்சி தான் இதுக்கு காரணம். கிடைத்தது தான் அது ஒரு சந்தோஷம். இப்போ சபேசனுக்கு கோல்டன் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு இன்றைக்கு கூட நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு இன்றைக்கு கிடைக்கணும், கிடைக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் உண்மையாக அவர் அதிலே ஒரு ஊறிட்டார். அவருக்கு பாடல் தான் அவருக்கு பிரதானமான ஒரு இதன்று சொல்லி ஒரு உடனே கிடைக்கும். அவருக்கு ஒரு தலைவா ஒரு வஞ்சிக்கோடி இங்கு வருவா, கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கொடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, புகழும் ஒருவனுக்கே நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, இந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. பெஸ்ட்டை காட்டி ஜெயிச்சுட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு வின் பண்ணுவீங்கன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நாங்களும் நாட்டு மக்களும் எப்பயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உங்களுக்கு ப்ரே பண்ணுறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். A1 டிராவலிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது திருக்கோவில், அதாவது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற திருக்கோவில் என்ற பிரதேசத்தில் வந்து நிற்கிறேன். ஏன் இங்கே வந்தேன்னு சொன்னால், உண்மையில் உங்களுக்கு தெரியும், நான் மட்டக்களப்பு அம்பாறைக்கு ஒரு, அதாவது பாண்டிருப்பில் ஒரு சில வேலையாக வந்தபோது இந்த திருக்கோவிலையும் வந்து திருக்கோவில் சம்மந்தமான வீடியோ என்று சொல்கிறத விட சரிகமாப்பா இதில் கலந்து கொண்டிருக்கிற அந்த சபேசனை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு தர இருக்கின்றேன். சபேசனுடைய குடும்பத்தாரோட சந்தித்து அந்த சபேசனுடைய ஊருக்கு போகணும். உண்மையில் அதுக்காக தான் இந்த திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறேன். இனி அந்த ஊரில் மக்கள் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்க ஃபேமிலியை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்க அந்த சரிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து ஃபைனலுக்கு வர்றதுக்கான நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் வந்து அவரை பற்றியான ஒரு கேட்க போகிறேன். அவருடைய ஊருக்கும் போகிறேன், ஊருக்கு சொல்கிறேன் என்ன ஊருன்னு நான் அதையும் சொல்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியை பாருங்கள். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து இப்போ பார்க்கக்கூடியதான்னு சொன்னால் திருக்கோவிலுடைய ரவுண்ட் அப்போட்டெலாம் நிற்கிறேன். திருக்கோவில் ரவுண்ட் அப்போட்டெலாம் இந்த நிற்கிறேன். அது சம்மந்தமான காட்சிகளெல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறேன். வாங்க அப்படியே நிகழ்ச்சிக்கு போவோம். இப்போ பார்த்திங்கன்னா திருக்கோவில் ரவுண்ட் அப்போட். இப்போ வந்து நாங்கள் அவருடைய ஊர் வந்து இப்போ திருக்கோவிலாக இருந்தாலும் அவருடைய உள்ளுக்கு ஒரு சிறிய ஊரான விநாயகபுரம் தான் அவருடைய இடம். அது சம்பந்தமான காட்சிகள் வந்து உங்களுக்கு அவருடைய வீட்டை போய் அவருடைய இந்த ஊர் மக்களிடம் அவரை பற்றியான ஒரு எண்ணங்களை உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். தொடர்ந்து என்னோட பயணிங்க வா. இப்போ நாங்கள் திருக்கோவிலால் போகிறோம். போயினோம்னா எங்களுக்கு சுகமாக இருக்கும். இப்படியே ரவுண்டை போட்டு போகிறோம்.
திருக்கோவில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹாஸ்பிட்டலால் தான் உள்ளே போகணும். அந்த பக்கத்து ரோட்டால் போவோம், போயிட்டு கேட்போம் என்ன மாதிரின்றதை பார்ப்போம். இது பாருங்கள், ஏன் ரவுண்ட் அப் ஃபார்மசி எல்லா ஊரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியே கொஞ்சம் பரபரப்பு கொஞ்சம் குறைவு இருந்தாலும் நாங்கள் இந்த அவருடைய இதை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இது வந்து திருக்கோவில் ஹாஸ்பிட்டலும் திருக்கோவில் வலய கல்வி அலுவலகம் இந்த ஒரு லேனில் இருக்குது. நாங்கள் இதுக்காக போவோம், இப்படியே போவோம், முடிஞ்ச எவ்வளோ தூரம் போகணும்னு பார்ப்போம். உண்மையில் இதில் வந்து சபேஷன் படித்த அந்த கனிஷ்ட பாடசாலை, அதாவது ஆரம்ப பாடசாலை வந்து அவர் படித்த பாடசாலை இதுதான். உண்மையில் விநாயகபுரம் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை வந்து இந்த அவர் ஆரம்ப பாடசாலை இன்றைக்கு எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டுது, மூடிட்டுது. அதனால் நாங்கள் வெளி தோட்டத்தை உங்களுக்கு காட்டுறோம். இதுதான் அவர் படித்த ஆரம்ப பாடசாலை. இந்த திருக்கோவில் எம்பி திருக்கோவில் பாடசாலை வந்து உயர்தர பாடசாலை. இந்த பாடசாலை வந்து மேலே சபேஷன் வந்து இந்த பாடசாலையில் தான் ஏலெவல் படித்தது, அதாவது ஓலெவல் பாஸ் பண்ணி ஏலெவல் படித்த இடம், மேல் படிப்பு படித்த பாடசாலை இந்த பாடசாலை. அதையும் உங்களுக்கு காட்டுறதில் பெருமை அடைகின்றேன். உண்மையில் சபேஷனுடைய திருக்கோவிலில் வந்து இந்த பாடசாலையில் தான் உயர்தரம் படித்தவர். அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லாம் வல்ல சமாதி விக்னேஸ்வரனுடைய திருவருளோடு எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த தம்பி சுகிர்தராஜன் சபேஜன் சிறு வயதிலிருந்தே தன்னுடைய பாதையை சங்கீதத்துறைக்கிட்டு சங்கீதத்துறையிலே தன்னுடைய நாட்டத்தை முழுமையாக செலுத்தி அதில் தான் முழுமையான வெற்றியை காண வேண்டும் என்கின்ற அயராத முயற்சியோடு பாடுபடுகின்ற ஒருவர். அவர் கல்விப்பொது தராதர சாதாரண தரம் உயர்தரம் போன்ற பாடங்களை சிறப்பாக எங்களுடைய விநாயகபுரம் மகா வித்தியாலயத்திலே கற்று அங்கிருந்து பல்கலைக்கழகம் சென்று பல்கலைக்கழகத்திலும் தன்னுடைய பட்டப்படிப்பை சிறப்பான முறையில் சங்கீதத்துறைக்கு சிறந்த முறையிலே கற்று பட்டம் பெற்று எங்களுடைய கிராமத்திற்கு சங்கீதத்துறையிலே சிறந்ததொரு சிறப்பான தன்மையை எடுத்து காட்டுகின்ற ஒரு அன்பிற்கினிய நான் மாணவனாகத்தான் அவரை பார்ப்பது. என்னுடைய சில வழிநடத்தலிலும் அவருடைய சில கைங்கரியங்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்ற அவர் கல்வி கற்கின்ற போது அப்படிப்பட்ட சிறப்பு தன்மை மிக்க அன்புக்கினிய எங்களுடைய உறவு என்று கூறக்கூடிய அளவிலே என்றும் அவருடைய அப்பாவும் அவருடைய மாமா என்னோடு தரம் ஒன்றிலிருந்தே கல்வி கற்று உயர்தரம் வரை கல்வி கற்றவர் அவருடைய மாமா. அந்த வகையிலே அவருடைய அக்கா திருமணமாவதற்கு முன்பு, அதாவது ஜெயந்தி அக்கா திருமணமாவதற்கு முன்பே என்னோடு அவருடைய உறவினுடைய அவர் குடும்ப உறவு என்னோடு இருந்து வந்தது. அந்த வகையிலே எங்களுடைய தம்பி சபேஷன் சரிகமபா மேடைக்கு சென்றது எங்களுடைய கிராமத்திற்கும் எங்களுடைய பிரதேசத்திற்கும் எங்களுடைய நாட்டிற்கும் ஒரு அளப்பரிய மகிழ்ச்சி. நான் உளமார்ந்து கூறுகின்றேன். அவர் ஃபைனல் வரைக்கும் சென்று அவருடைய வெற்றியை விட்டு இந்த கிராமத்திற்கு எங்களுடைய நாட்டிற்கு ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த தனித்துவத்தை எடுத்து பிரபஞ்சத்தில், அதாவது இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய தம்பி சபேஷன். அவருடைய வெற்றி பாதை மென்மேலும் ஒளிர வேண்டும். அவருடைய வெற்றி உண்மையிலே நான் இன்று கூட அவரை பற்றி தான் நான் உண்மையாக சரிகமாக பார்ப்பது. அந்த நேரம் எனக்கு பொருந்தாதாக இருந்தாலும் நான் அந்த எங்களுடைய ஃபென்ரை மூலமாக அவருடைய அனைத்து வாரங்களையும் தொடர்ச்சியாக பார்த்து உண்மையாக கடந்த வாரம் அவருக்கு அந்த 5 சீட்டில் 1 சீட்டு கிடைக்கும் என்று நான் கடும் அவாவோடு பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இருந்தாலும் அவர் இந்த வாரமும் அல்லது அடுத்த வாரமும் அவருடைய அந்த 5வது சீட்டில் 1 சீட்டு அவருக்கு கிடைக்க வேண்டும். அவர் எங்களுடைய நாட்டிற்கு பெருமிதத்தை எடுத்து தர வேண்டும், கிராமத்திற்கு எடுத்து தர வேண்டும், அவருடைய குடும்பத்திற்கு எடுத்து தர வேண்டும். இதுதான் எங்கள் எல்லோருடைய ஆசையும் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆகவே எல்லாம் வல்ல அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர், அவர் வணங்குகின்ற முத்துமாரி அம்பாள், சமாதி பிள்ளையார்
இந்த ஆலயங்களின் இந்த தெய்வங்கள் இந்த எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்து தெய்வங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் அவருக்கு ஒன்று சேர்ந்து அவருக்கு முழுமையான ஆசியை வழங்கி எங்களுடைய கிராமத்திற்கும் நாட்டிற்கும் விநாயகபுரம் என்கின்ற அந்த கிராமத்தினுடைய தனித்துவத்தை அவர் எடுத்து காட்ட வேண்டும் உலக நாட்டிற்கு. அதுதான் எங்களுடைய அவா. உண்மையில் விநாயகபுரம் ஈழத்திலே கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோவில் பிரதேசத்தில் விநாயகபுரம் என்பது எங்களுடைய தனித்துவமிக்க ஒரு கலை, கலாச்சாரம், பண்பாடு, கல்வி, பௌதிக வளம், இயற்கை வளம் முற்றிலும் நிறைந்ததாக கொள்ளக்கூடிய ஒரு கிராமம் எங்களுடைய கிராமம். இந்த கிராமத்தில் தனித்துவமிக்க ஒரு குடும்பம்தான் எங்களுடைய அண்ணன் சுயராஜன், அதாவது அவருடைய மாமா சண்முகநாதன் அவர்களுடைய குடும்பம். அவருடைய குடும்பத்தை சார்ந்த எங்கள் சுயராஜ் அண்ணன் அக்கரைப்பற்றில் இருந்து ஆலடியம்பில் இருந்து வந்து விநாயகபுரத்தில் திருமணம் செய்து அவருடைய குடும்பமும் கூட ஒரு கலை குடும்பம். அவருடைய சகோதரங்கள் எல்லாமே தனித்துவமான கலைத்துவத்தை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட குடும்பம். அதில் மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரர்கள் கூட கலைத்துறையிலே கல்வி கற்றுக்கொண்டிருப்பவர்கள். அந்த வகையில் தம்பி சபேசனுடைய வெற்றி பாதையை நாங்கள் எதிர்கொண்டு இருக்கின்றோம். அவர் இறுதி நிலையில் நின்று கொண்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் இந்த ஒரு மாதமும் பெருமொரு போட்டிக்கு மத்தியில் அவர் நிச்சயமாக அந்த 5 சீட்டில் ஒரு சீட்டுக்கு போவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கை வெற்றி பெற வைப்பது அவரிலும் அவரை சார்ந்துள்ளவர்களிலும் தெய்வங்களிலும் தான் இருக்கின்றது என்பதனை நான் இந்த இடத்தில் ஆணித்தரமாக குறிப்பிட்டு தம்பியினுடைய அந்த வெற்றி கிடைக்க அன்போடு வாழ்த்தி இறையாசியையும் வேண்டி குருவாசி ஊறி அவருடைய வெற்றி மென்மேலும் அவருடைய வெற்றியினுடைய உச்சக்கட்டம் அவர் உச்ச நிலைக்கு எய்து இந்த கிராமத்திற்கு நல்லதொரு பெயரை எடுத்து தர வேண்டும் என்கின்ற அன்பான வார்த்தையை கூறி அவருக்கு உளதாகவும் மனதாகவும் இந்த கிராம மக்கள் சார்பாகவும் அன்போடு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. சீத்தமிழில் சரிகமாபாவில் உங்களோட மாணவன் ஒரு ஆள் சபேசன் என்றவர் இந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறார். உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு ஆசிரியராக நீங்கள் அவருக்கு என்ன கருத்து இது? அவர் இந்த நிறைய நாள் நாங்கள் எதிர்பார்த்தேன் முன்னுக்கு வரக்கூடியவர். நிறைய மியூசிக் ப்ரோக்ராம் செய்திருக்காரு. மற்றது நல்ல திறமை உள்ள ஒரு பணி உள்ளவர், பக்தி உள்ளவர், அன்புள்ளவர். அப்படி அவரை பற்றி சொல்லிகிட்டே போகிறார். மற்றது இவர் அங்கே செலக்ட் பண்ணப்பட்ட உடனே என்னுடைய தம்பி தெய்வளையில் இருக்கார் கொழும்புல. அவருடனே எடுத்து சொன்னார், உங்களோட மாணவன் சீத்தமிழில் செலக்ட் பண்ணப்பட்டுட்டான். அப்போ எனக்கு சந்தோஷம். அப்படி இருக்கிற ஒருவர் ரெண்டுங்க சொன்னான், உங்களோட தலையில் என்ன எழுதியிருக்கோ உங்களுக்கு கிடைக்கணும், இதில் நீங்கள் வெற்றி எடுக்கணும், எங்களோட பரிபூர்ணமான வாழ்த்துக்கள் எங்கட என்று சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கினேன். அதை விட அவரை பற்றி மேலதிகமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த டக்கண்டு உணர்ச்சி வசப்படுற அதுதானே அவர்கிட்ட வீக் பாயிண்ட்டுன்னு. ஏன்னா பல தோல்விகளை அவரை சந்தித்ததுனால தானே இந்த மனம் வெந்தால் கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வரும் தானே. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுக வரும். இது இயற்கை. அப்போ அவர் பல வழிகளிலேயும் மன்னன் நொந்து தான் அந்த இடத்துல பெற்றோர்கிட்டையும் சொல்லாமல் ஒருதட்டையும் சொல்லாமல் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அங்கே போயிருக்கார். அதனால் அவரோட வேதனை அவருக்கு தான் தெரியும். ஒவ்வொருவருக்கும் அவங்க அனுபவிச்சா தான் தெரியும். அந்த வகையில் அவர் நிறைய போராட்டத்துக்கு மத்தியில் அங்கே போய் சேர்ந்திருக்கிறாரு. இறைவனுடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவரை வெளில வைக்கணும் என்பது எங்களோட பிரார்த்தனையும். இந்த ஸ்ரீ சித்தவேலாயுத சுவாமி ஆலய ஸ்ரீ சித்திரவேலன்ற ஒரு பொறுப்பும் கடமையும் என்றதை கூறிக்கொள்கிறேன். அவர் உங்கள்கிட்ட படித்தவர் மாணவன். மாணவ பருவத்தில் அவரோட பழக்க வழக்கங்கள் என்ன மாதிரியாக இருந்தது? நிறைய இந்த எத்தனை வயது? 6-7 வயது. அப்போ அப்படி தான் கொண்டு அவர் அம்மா அப்பா கொண்டு சேர்த்துவார். அப்போ கிளாஸுக்கு ஒழுங்கு இல்லை. அப்போ நான் சொல்லுவேன், ஒழுங்காக வரணுமா அப்படி இல்லைன்னு சொன்னால் திருப்பி வாரது பயம். அப்படி இருக்கிற நேரம் ஒரு நாள்
இப்போ நான் சொன்னேன் இப்படி ஒழுங்கு இல்லாட்டி எடுக்க மாட்டேன் என்று சொன்னேன். ஒரு நாள் புத்திசாலித்தனமாக விஜயதசமி அன்று எல்லாரோடையும் சேர்ந்து வந்துட்டார். பண்டைக்கு ஒன்றும் செய்யலை, அவையை கட்டாயம் எடுத்து தானே ஆகணும். அப்போ நான் சொன்னேன் சரியாக பயன்படுத்திருக்கிறீங்க உங்களோட புத்தியை சொல்லி அதில் ரெகுலராக எடுக்கிறேன். நல்ல திறமை பட்டது. ஒவ்வொரு விஜயதசமியிலையும் வருவார், ஆசீர்வாதத்தை வாங்குவார். வந்துட்டு எல்லாரையும் வச்சு பாட வச்சு தான் அனுப்புகிறது. அனுப்பி நல்ல முன்னுக்கு வரக்கூடிய பிள்ளை. இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்கிறார், ஃபைனலுக்கிட்ட வந்திருக்கிறார். நீ ஃபைனலுக்கு கட்டாயம் வருவார். அந்த டைமில் இந்த டைமில் ஒரு ஆசிரியராக நீங்கள் அவருக்கு அந்த கூற விரும்புகிறது என்ன, அவர் எப்படி வரணுமன்றதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஃபைனலுக்குள்ளே வந்துட்டாருண்டா 6 பேர் என்ன 6 பேருக்குள்ளே வந்துட்டாருண்டா எப்படியோ முன்னுக்கு வரணும். நீ அவர் அந்த டைமில் செலக்ட் பண்ணுற பாட்டும் எஸ்எம்எஸ் என்ன எஸ்எம்எஸ்ஸா அது மக்கள் ஆதரவும் ஓட் பண்ணுறது அது இருந்தால் அவருக்கு சான்ஸ் இருக்கு. சான்ஸ் முன்னுக்கு கிடைக்கணும் வரணும் என்று என்னுடைய பரிபூரணமான வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். திறமை வந்து எப்படி வளர்த்தவர், என்ன மாதிரியான கிரகிக்கிற புத்தி என்ன மாதிரி? கிரகிக்கிறதுன்னா ஒரு பாட்டை கேட்டு 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 அதே மாதிரி பாடக்கூடிய அந்த தன்மையை அவர் வளர்த்து கொண்டாருன்னு சொல்லலாம். பாடசாலைகளில் வந்து அவர் எல்லா நிகழ்வுகள்லையும் பங்கு பெற்றுவார். வெளி ப்ரோக்ராமுகள் அது இது எல்லாத்துலேயுமே பாட்டை இயற்றி பாடக்கூடிய பாட்டை இயற்றி கொடுத்தா கொடுக்குற டியூனுக்கு படிப்பார். எல்லா டேலண்ட்டுமே இருக்கு. இறைவன் அருளால் அவருக்கு அது ஒரு வரப்பிரசாதம்னு தானே சொல்லலாம். நானும் இந்தியாவெலாம் படித்தேன்னா சீர்காழி சார் தான் என் குரு. சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர் தான் என் குரு. நீங்களும் மியூசிக் டீச்சர் தானே? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்து சீர்காழி சார் தான் என் குரு. அப்போ உங்களோட ஒரு ஆசிரியரில் உங்கள்கிட்ட படித்தது அவர் ஒரு பெருமையாக அது அவர் கொடுத்து வச்சிருந்தோட தான் என்னிட்ட படிக்க கிடைச்சது அவருக்கு. அவர் இப்போ நீங்கள் படிப்பு கேட்கல அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ எப்படி நினைக்கிறீங்க? இப்போ அதான் அவருக்கு ஒரு கொடை தானது உண்மையில். எனக்கு சீர்காழி சார் எப்படி குருவாக அமைஞ்சாரோ அதுக்கு அது மாதிரி அவருக்கு நான் குருவாக வந்திருக்கிறேன். ஆனால் அவர் மென்மேலும் வளரணும். இப்போ நீங்களும் பல மாணவர்களுக்கு படிப்பிக்கிறீங்க. இப்போ இந்த மாணவன் வந்து இப்படி முதன்மையாக பிறகு உங்களுக்கான கடும் சந்தோஷம். எனக்கு கடும் சந்தோஷம் ஜீரணிக்க இயலாது. இல்லாட்டி எனக்கும் கண்ணீர் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ அவருக்கு கண்ணீர் வந்துருக்கேன்டா எனக்கும் கண்ணீர் வருது என் கதைக்குள்ள. அப்படியே அந்த மனது வரக்காத ஒரு மாணவன். நன்றி. உங்களோட டீச்சர் பேர்? செல்வி பரமேஸ்வரி ஆறுமுகம் பரமேஸ்வரி. மக்கள் அவரோட நல்ல விருப்பம் தான். அவர் இது கேட்டு இப்போ 2ஆம் இடம் 3ஆம் இடம் சொன்னாங்க. இப்போ எங்கள்கிட்ட திறமையான பாடகர் சொன்னாங்க. அவர் அம்மா அப்பா அங்கே வந்ததாம் சொன்னாங்க. கேள்விப்பட்டேன். போயிட்டு போனதான். ஆனால் இன்னும் அந்த அறிவிக்கலை 2ஆம் 3ஆம் இடம் இன்னும் அறிவிக்கலை. நாங்கள் தேடின பயணத்தில் வந்து நாங்கள் விநாயகபுரம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆமாம், உங்களோட ஊர் இந்த இது வந்து விநாயகபுரம் என்ன? விநாயகபுரம். உங்களோட இதில் வந்து எங்களோட மாமாட அந்த மகள்ற எங்களுக்கு மச்சாலானவ நல்ல பாடுற. அவர் இங்கெல்லாம் நல்ல நிறைய பாடுறவர். மற்றது கொஞ்சம் கஷ்டங்களான அவங்களுக்கு கொஞ்சம். ஏன்னா இப்போ சரிகமா இதில் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பாடல்கள் திறமான பாடல்கள் பாடி இப்போ ஃபைனலுக்கு வர்றதுக்கான வந்துட்டாரா வர போறாரா? கட்டாயம் வருவார். இந்த ஆண்டு இந்த முறை நல்லா பாடி இருக்கிறார். உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அவரை பத்தி? நல்லா பாடுறாரு. நல்லா இது எங்களுக்கு இன்னும் இரவும் பார்த்து கொண்டு வந்து நாங்கள் இரவு இன்றைக்கு தான் அவரோட ப்ரோக்ராம் இருக்கு. இந்த இதில் அவர் நல்லா பாடி நல்லா வெற்றி அடையணும்ன்றது எங்களோட நோக்கம். எடுத்து எங்களோட இலங்கைக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் தானே. இவர் ஒரு இங்கேருந்து போய் ஒரு பாடகராக வாடுறது எங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கிறது. அதனால அவர் வெற்றி பெறணும். நாங்கள் எங்களோட தங்கச்சவங்க நாங்கள் எல்லாரும் இந்த ஊரில் எல்லாரும் எஸ்எம்எஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அவருக்கு. ஆனால் கட்டாயம் அவர் வெற்றியாளராக வர வேணுமன்றது எங்களோட ஆசை. இங்கே வந்த இடத்துல உண்மையில் எனக்கு ஒரு ஆசை என்னென்னு சொன்னேன், இந்த ஊர் மக்கள் வந்து அவரோட இருக்கிற பற்றுதலை பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் இவ்வளோ அவருக்கான சப்போர்ட் வந்து இந்த அவருடைய ஊரில் விநாயகபுரம், அதாவது திருக்கோவில் பூராவும் விநாயகபுரம்ன்ற அந்த ஊர்லேயும் வந்து அவருடைய சப்போர்ட் வந்து நிறைய இருக்குது. அது பார்க்கக்கூடியதாக இருக்குது.
அவரை வெற்றி பெற வேணுமென்றதான் இந்த ஊர் மக்களுடைய ஆசையாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் அது சம்பந்தமான காட்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து தர இருக்கிறேன். ஏண்டா சபேசன் திருக்கோயிலான் பிறந்து வளர்ந்த ஆள். அவர் இங்கேயும் நிறைய இடத்த போட்டிகளுக்கு போய் வின் பண்ணிக்காரு. நல்ல திறமையான ஒரு அண்ணா, எல்லாருக்கும் கீழ்ப்படிவா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அண்ணா அவர். அது மாதிரி இந்த சரிகமபாக்கு செலக்ட் ஆகி போய்க்காரு. அதுலேயும் செலக்ட் ஆகி வின் பண்ணணுமெண்டு எந்த ஆசையுமா தான், இந்த ஊராக்கள் ஆசையுமா தான். இப்போ அவருக்கு எல்லாரும் போட்டு அவரை வின் பண்ண வைப்போம். இந்த சபேசனுடைய ஊருக்கு வந்திருக்கிறேன். உண்மையில் அவருடைய ஊரில் அவருடைய ஊர் மக்கள் தான் இந்த அவர் சம்பந்தமான ஒரு அதாவது கருத்துக்களை கேட்க இருக்கிறேன். உண்மையில் ஊர் வாக்கால் கன பேர் அவரை பற்றியான ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வெல்ல வேணுமென்ற ஒரு நிலப்பாட்டில் தான் நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உண்மையில் நிச்சயமாக அவர் வெல்லுவார். இப்போ 2 சவர் எடுத்திருக்கிறார். உண்மையில் முதல் ஃபைனலிஸ்ட்டுக்கு போகணும் அந்த சவரும் கோல்டன் சவரும் இந்த முறையும் அவர் கோல்டன் சவர் எடுத்திருக்கிறார். அப்போ அடுத்தடுத்து போய்க்கலே எப்படியும் அவர் ஃபைனலிஸ்ட்டாக வரணுன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பும். தொடர்ந்தும் நாங்கள் அவருக்கான ஒரு சப்போர்ட்டுகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்றதையும் தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். சபேஷன் நல்லொரு இந்த நாட்டில் எங்களோட இலங்கை இதில் சபேஷன் மிகவும் ஒரு எல்லா வகையிலையும் அவர் எல்லார மனதிலையும் இடம் பிடித்து கொண்டிருக்கிறாரு. இந்த இடம் பிடிக்கிறத அவர் உருவாக்கி கொடுத்தது இந்த சீத்தமிழோட அவர் செய்கிற ஒவ்வொரு பாடலும் நாங்கள் ரசித்து மிகவும் ஒரு இந்த எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அந்த சீனை மறக்கலை. இந்த அளவுக்கு அவர் படிப்படியாக படித்து அவரை விடாமுயற்சியால் இந்தளவு கட்டத்துக்கு அவர் வந்துட்டார். இதுக்கு மேலே அவர் அந்த சேரில் இருக்கணும் நாங்கள் இறைவனையும் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கு ஆதரவாக இருக்கோம் எங்கள் நாட்டு மக்கள், எங்கள் ஊர் மக்கள், அவர் பிறந்த வளர்ந்த மண், இந்த மண்ணின் மைந்தனை எல்லாரும் அவர் வரணும்னு சொல்லி மிகவும் ஒரு ஆவலாக இருக்கணும். சீத்தமிழ் அந்த சேருக்கு அவர் இருக்கணும் என்று சொல்லி மிகவும் ஒரு ஆவலாக உள்ளோம். நல்ல ஒரு ஆளுமை உள்ள ஒரு ஆள் சபேஷன். அவர் அந்த சக்தி சூப்பர் ஸ்டாரில் அவர் வெளிக்கொணரப்பட்டவர். அதிலிருந்து அவர் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரி அவருக்கு கிடைக்கல. ஆனால் அவரோட முயற்சி விடவில்லை. அவர் அதை இங்கே நிறைய மேடைகளில் அவர் பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அவர் விடாமுயற்சி தான் முதலாவது காரணம் அவருக்கு. அவர் துவண்டு போகலை. நமக்கு தோல்வி கிடைச்சிட்டேன்னு துவளவில்லை. இந்த அளவுக்கு அவர் முன்னேறி நல்ல ஆளுமை உள்ள ஒரு மனிதன் என்று தான் சொல்லுவேன் அவரை. சபேஷன் நல்ல கெட்டிக்காரன், பண்பானவர், அன்பானவர், பாசமுள்ளவர். ஆனால் ஏழ்மையிலும் மேன்மையாக வாழ்கிறவங்க அவங்க. சரியானபடியா சபேஷனுக்கு இன்னும் அவருக்கு புகழ் கிடைக்கணும். இந்த ஊருக்கு புகழ் கிடைக்கணும் அவர் மூலமாக. அது நிறைய வெளிச்சங்கள் உணரணும். ஒரு அன்பானவர். சபேஷனை பற்றி எந்த குறையும் இல்லை. ஆனால் இறைவனை வேண்டுறோம் சபேஷன் இன்னும் இந்த அடுத்த மேடைக்கு அவர் அந்த சேரில் இருக்கணும் என்று நாங்கள் இறைவனை வேண்டி சீத்தமிழ் இருக்கிற அனைத்து ஜட்ஜஸுக்கும் நன்றி சொல்கிறோம். சபேஷன் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள் சபேஷனுக்கு. ஆமாம், சபேஷன் எங்களோட நாடு, எங்களோட ஊர். அவருக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த ஊர் மக்களோட ஆதரவு அவருக்கு எப்பவும் இருக்கும். அடுத்தது அவர் ஒரு கீழ்ப்படிந்த ஒரு நல்ல மனிதன். மற்றது பண்புலேந்தான், அன்புலேந்தான், எல்லாத்துலேயும் மிக சிறந்த ஒரு இது. அவர் சீத்தமிழ் இதில் வெற்றி பெற்று வரணுமென்றது தான் எங்களோட விருப்பம். நிச்சயமாக வெற்றி பெறுவார். எங்களோட திருக்கோயில் முருகனோட ஆசீர்வாதம் அவருக்கு எப்பவும் இருக்கும். இந்த ஊர் மக்களோட ஆதரவும் எப்பவும் இருக்கும் அவருக்கு. அவரை சின்ன காலங்களில் இருந்து உங்களுக்கு வடையா தெரியுமா? சின்ன காலங்களில் தெரியும். அவர் நிறைய மேடைகளில் பாடியிருக்கிறார். அவரோட பாட்டுகள் அவ்வளவும் எல்லார மனசையும் கவர்ந்திருக்குது. அப்படி அவரோட விடாமுயற்சி தான் இதுக்கு காரணம். நிச்சயமாக அவருக்கு வெற்றி கிடைக்கும். அவரோட திறமைக்கும் உழைப்புக்கும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சபேஷ். ஆனால் அவர் ஒரு தைரியமாக பாடுறாரு என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது. நிச்சயமாக நான் ஒவ்வொரு பாடலும் அவரோட அருமையான பாடல்கள். அவருக்கு நிறைய பாராட்டுக்கள். நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். அவர் உலகாலம் பாடின பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல்? எனக்கு ரோஜா ரோஜா பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் நல்லா பாடி இருந்தார். அவரோட பாட்டு அனைத்தும் கேட்கக்கூடிய மாதிரி எங்களோட இதயத்தை கொண்ட பாடல்கள் தான். உண்மையாக நிச்சயமாக சபேஷனுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள் சபேஷன். நன்றி நன்றி. எங்கட மனதிலேண்டா சபேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பம் எல்லாருமே ஒரு இசைத்துறையில் சேர்ந்தவங்க. உண்மையிலே அவர் இங்கே இந்த இலங்கையில் உண்மையாக நிறைய மேடை ப்ரோக்ராம் எல்லாம் செய்து நல்லா உண்மையாக ஒரு குரல் வளமிக்க ஒரு பிள்ளையாக தான் இருந்தவர். உண்மையிலே அவர் நல்ல ஒரு நிறைய பாடல் பாடியிருக்கார். உண்மையிலே அவர் பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு பாடல்கள். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையிலே ஒரு
ஒரு பண்பானவர், நல்ல குணமிக்கவர். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர் தன்னால் முடியும் என்று கடைசி வரைக்கும் அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் அவர் அந்த சேரில் ஏறி உண்மையிலே இருந்து அவர் இந்த சீத்தமிழ் இதில் வெற்றி பெற்று வரணுமென்று நான் வேண்டுகிறேன். இந்த ஃபைனலிஸ்டுக்கு வரையக்குள்ள ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆளாக அறிவிச்சு கொண்டு வரையக்குள்ள உங்களுக்கு அவர் கோல்டன் ஷவர் எடுத்த பிறகு கூட உங்களுக்கு என்ன மாதிரியான அந்த எங்களுக்கு கோல்டன் ஷவர் அவர் கிடைக்குமாண்டு நீ இல்லைன்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இருப்போம். கிடைத்தா தான் அது ஒரு சந்தோஷம். இப்போ சபேசனுக்கு கோல்டன் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பு இண்டை கூட நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருக்கு இண்டை கிடைக்கணும், கிடைக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது உண்மையாக அவர் அதிலே ஒரு ஊறிட்டார். அவருக்கு பாடல் தான் அவருக்கு பிரதானமான ஒரு இதுன்னு சொல்லி ஒரு கிடைக்கும் அவருக்கு நிச்சயமாக. சின்னல இருந்து ஓரளவுக்கு நீங்க பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னல இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் நல்ல பாடலாம் பாடுவார். கூப்பிட்ட உடனே அவர் போயிருந்து ஒரு பாடுங்கன்னு சொல்லி அவங்க சொன்னால் அவர் அதில் இருந்து எந்த வித கூச்சமும் இல்லாமல் அவர் உண்மையிலே பாடுவார். அவர்கிட்ட இது சொல்ல போனால் உண்மையிலே ஒரு திறமையான கடவுள் கொடுத்த ஒரு குரல் வளம், ஒரு கொடை என்று தான் சொல்லணும். எல்லாருக்கும் அமைகிறல்ல, உண்மையாக அவருக்கு நல்ல ஒரு குரல் வளம் கொடுத்திருக்கார் கடவுள். உண்மையாக அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதில் அவர் ஜெயிப்பார். அவங்க அம்மா அப்பா அவருக்கு எப்படியான உறுதுணையாக இருந்திருக்கீங்க? அவங்க எல்லா இதுகளுக்கும் பக்கபலமாக தான் இருக்கிறவர். பாடல் பாடுறண்டாலும் சரிதான், அவர் என்ன ஒரு மேடை ப்ரோக்ராம் செய்கிறனாலும் அவங்க உறுதுணையாக இருப்பார். அங்கே போய் இங்கே போயிட்டு கூட்டிகிட்டு போய் எல்லாம் அவங்க உண்மையாக அவருக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுப்பார். இப்போ அறிமுகம் இதுக்கு அவர் சொல்லாமல் இந்தியா போயினதுக்கு அவங்க அம்மா எப்படி அதை என்னென்று சொல்லி சொன்னால் அது ஒரு சர்ப்ரைஸ் ஆகிருக்கட்டும், தனக்கு எப்படியாவது இது ஒன்று கிடைக்கட்டும். அதை தேடி போயிட்டார் அவர். அந்த இசையை எங்கே இருக்குதோ நம்ம அதை போய் பார்ப்போம் படிப்போம்ன்ற ஒரு இதில் அவர் தேடி போனார். ஆனால் போனதுக்கு அவருக்கு ஒரு சிறந்த ஒரு இது கிடைக்கணும் அவருக்கு. நிச்சயமாக கிடைக்கும். அவர் இலங்கையை பிரதிபடுத்தினாலும் அவருடைய பாடல்கள் நான் கேட்டிருக்கிறேன். நிச்சயமாக அவருடைய எதிர்காலம் நல்லா இது அமையும்ன்றதை நான் பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய பிரார்த்தனைகள்? எங்களுடைய பிரார்த்தனைகளும் நிச்சயமாக அவருக்கு இந்த சேரில் இருந்து அவர் இந்த சீத்தமிழ் இதில் அவர் சரிகமப்பா நிகழ்ச்சியில் அவர் வின் பண்ணி இந்த ஊருக்கு நல்ல பெருமையை தேடி தரணும். இந்த எங்களோட ஊருக்கு நல்ல பெருமையை தேடி தரணும். அவர் நல்லா படிச்சுட்டு இருக்காரு பாடல்கள். அவருக்கு அங்கே சான்ஸ் கிடைச்சது நாங்கள் பெருமையாக நிகழ்ச்சி நாங்கள் பெருமைப்படுறோம். நாங்கள் நினைச்சி என்னென்னு சொன்னால், இப்போ அவர் இங்கே சரியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர், அங்கே அவருக்கு சான்ஸ் கொடுத்த சரிகமப்பாக்கு நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எங்களோட மனமான மகிழ்ச்சிகளை தெரிவித்துக்கொள்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அப்போ நீங்கள் அவருடைய பாடலை கேட்கல உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல் உங்களுக்கு அவர்கிட்ட பாடல் பிடிச்ச பாடல் இது? நிறைய பாட்டு படிச்சிருக்காரு, எல்லா பாடலும் எங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டாக படித்த பாடலும் நல்ல பாடல் தான். சபேஷனை பற்றி சபேஷனுடைய பாடல் எல்லாம் உங்களுக்கு நல்ல விருப்பம், நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கொஞ்சம் இருக்குது. நான் நல்லா பாடுங்கன்னு கேள்விப்பட்டேன், பாடுவீங்களா? கொஞ்சம் பாடுவேன். சரி பாடுங்க, உங்களுக்கு ஒரு ஏதாவது பாடல் இருங்க. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவா, கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, இந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. இன்னொரு பாட்டு படிக்கலுமா? படிக்கல. சரி, ஒரு பாட்டு படிங்க. நான் சில்லொன்று ஒரு காதல் படத்துல இருந்து முன்பேவா படிக்கிறேன். முன்பேவா என் நன்பேவா, பூப்பூவாய் பூப்பூவா, நான் நானா கேட்டேன் என்னை நானே, நானியா நெஞ்சம் சொன்னதே, முன்பேவா என் நன்பேவா, பூப்பூவாய் பூப்பூவா. பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவைக்கோர் பூவைத்தாய், மணப்பூ வைத்து பூ வைத்து பூவைக்குள் தீ வைத்தாய். நீ 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 மலையில் ஆட, நான் வாழ்நாள் நனைந்தே வாட, என் நாளத்தில் ஒன்றுக்குள் ஆடிக்குள் உன் சத்தம் உயிரேவா. ஆமாம், அண்ணாவை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர் இங்கே ரொம்ப நல்லா பாடுவார், அவரோட ஃபேன் தான். அவர் இங்கே ரொம்ப எஃபர்ட் பண்ணார்.
ஆனால் இங்கே அவ்வளோத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஆனால் இப்போ அங்கே போன வருஷமும் போய் அங்கே கிடைக்கலன்றாலும் அவங்களாக அதை கண்டுபிடிச்சி இந்த வருஷம் கால் பண்ணாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் தேங்க் பண்ணுறோம். என்ன மாதிரியா இப்போ அவர் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் ஒரு மியூசிஷியன் ஆகிறது தான் அவர் கோல். இதுக்கப்புறம் எப்படி அந்த மேடைக்கு போனதே ஒரு சக்ஸஸ் தான். இதுக்கப்புறம் ஒரு லைஃப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஃபைனல்ஸில் வருவாருன்னு நினைக்கிறோம். ஜெயிச்சிட்டு வாங்கன்னா உங்களுக்காக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு பிளேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறோம். அவங்க கொடுப்பாங்க. அவர் நல்ல டேலண்ட் இருக்குது, அதை வழிகாட்டுறாரு, நல்ல ஹார்ட் ஒர்க் போடுறாரு, அதுக்குரிய பலன் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த இடத்துல இந்த திருக்கோவிலில் அவருடைய ஊர் திருக்கோவில் தானே, விநாயகபுரம். ஆனால் இந்த இடத்துல எல்லா பிள்ளைகளோட நான் கேட்கும்போது எல்லோரும் நல்லா பாடக்கூடிய ஆக்களாக இருக்கணும். அந்த திறமைன்னு இந்த ஊருக்கு வந்திருக்கு. நீங்களும் பாடுவீங்கள் போல இருக்கு. ஓரளவு பாடுவேன். என்ன மாதிரியான பாடல்கள்? அவர் படித்த பாடல் அது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள்? அவர் படித்த பாட்டு எல்லாமே பிடிக்கும். எல்லாம் அண்ணாக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுறோம். எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, இந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. இன்றை விதித்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டுச்சோ. ஹே தோழா, முன்னால் வாடான், உன்னால் முடியும். தளபதி நீதான் நீதான், அன்பு தலைவா, வெற்றி நமக்கு, அழகிய தமிழ் மகன் நீ தானே. ஓகே, இப்போ நீங்கள் கூட நல்லா படிக்கிறீங்களே. இது ஒரு மேலுடைய வாய்ஸ் தானே. ஒரு ஃபீமேல் வாய்ஸில் ஏதாவது பாடல்கள் உங்களை விரும்பிய பாடல் ஏதாவது பாடுங்களேன். என்னை கண்டதும் ஏன் நீ ஒழுகிறாய், தோராவோரா மலை சென்றாலும் துரத்தி வருவேனே. உன்னை நீங்கினால் எங்கே செல்வது, உன் உள்ளங்கையின் ரேகைக்குள்ளே ஒளிந்து கொள்வேனே. அடிக்காதல் வந்தும் ஏன் கண்ணாம்பூச்சி, நீ கண்டு பிடித்தாய் பின் காமன்னாட்சி. கத்தி பிடித்த நீ தொகை விரிக்கிறாய், பாரம் குறைந்ததில் ஏனோ நிம்மதி. ஆகாய சூரியனை ஒற்றை சடையில் கட்டியவள், நின்றாடும் விண்மீனை நிற்றி சுட்டியில் ஒட்டியவள், இவள் தானே எரிமலை எண்ணி மருதாணி போல் பூசியவள். சகியே என் தேகம் மட்டும் சுற்றி கொள்ளும் கொடியே, இனி கொள்வதென்னவோ கிளியே, இனி கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி தின்பாய் கிளியே, இனி கொல்லும் எண்ணமோ. தேங்க்யூ. ஆனந்த யாழை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கொடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை. உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை என்னும் வேண்டும் அடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னா நீங்கள் ஃபைனல்ஸில் வின் பண்ணணுமென்று நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறோம். எங்கள் நாட்டு மக்களும் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் கடைசி மட்டும் ஃபைனலுக்கு போவீங்கன்னு நாங்கள் நம்பிட்டு இருப்போம். நாங்கள் ஃபைனலுக்கு போவீங்கன்னு எங்களுக்கு தெரியுமண்ணா.
அண்ணா இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு போனதே சக்ஸஸ் தான். அதோட இப்போ ஃபைனல்ஸ் முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் இந்த ஃபைனல்ஸ்லேயும் நல்லா உங்களோட எஃபர்ட்டை போடுவீங்கன்னு தெரியும். உங்களோட பெஸ்ட்டை காட்டி ஜெயிச்சிட்டு வாங்க. நாங்கள் உங்களுக்கு வின் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நாங்களும் நாட்டு மக்களும் எப்பயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உங்களுக்கு ப்ரே பண்ணுறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சபேஷன் வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். திருக்கோவில் விநாயகபுரத்து என்ற அந்த ஊரில் தான் நாங்கள் நிற்கிறோம். சபேஷன் வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே போய் கொண்டிருக்கு. நான் இப்போது திருக்கோவில் விநாயகபுரம் என்ற பிரதேசத்தில் இருக்கிற மேலே சரிகமா பாவில் சீத்தமிழில் ஒளிபரப்புகின்ற அந்த சரிகமா பாவில் பாடுகின்ற சபேஷனுடைய வீட்டடியில் தான் நிற்கிறேன். மேலே சபேஷனுடைய வீட்டில் நின்று உங்களோட நான் கலந்து கொள்ள பெருமை அடைகின்றேன். ஆனால் இப்போ அவருடைய போட்டிகள் கடுமையாக நடைபெறும் போது அவருடைய அம்மா அப்பாக்களை நாங்கள் பேட்டி எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அது ஒரு அவரோட அந்த போட்டிகள் முடிந்த பிறகு தான் நான் அவர்களை பற்றியான விடுறேன். ஆனால் வீடு காட்டணும் பண்ணதுக்காக நான் உங்களை வீடு காட்டி இந்த ஊரவர்கள் அவரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்ற அந்த வீடியோவும் தர காத்திருக்கின்றேன். உண்மையில் இதுதான் சபேஷனுடைய வீடு. உண்மையில் ஒரு அழகிய கிராமத்தில் அழகான ஒரு இடத்துல அவரோட வீடு இருக்குது. உண்மையில் இது கூட சபேஷன் பார்க்கணும். சபேஷன் பார்த்தாரண்டா அவருக்கும் அந்த உணர்வுகள் சரியாக வரும். அவருடைய தங்களுடைய வீட்டை எடுத்தது. ஆனால் அவர் ஒரு பிரச்சனைன்னா அவன் அம்மா அப்பாவை நாங்கள் எடுக்க முடியாது. அயலில் உள்ளவர்களுடைய அவருடைய ஊரில் உள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் மட்டும் நான் உங்களுக்கு தருகிறேன். தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. இது போன்ற பல காணொலிகளும் தர காத்திருக்கேன். நல்ல இனலான ஒரு மாமரத்தை அவற்றை வீட்டில் ஒரு மாமரம் அழகாக இருக்குது. உண்மையில் அற்புதமான அந்த இயற்கை சூழலில் அவர் வசிக்கிறது தான் அவருடைய அமைதியான சூழலில் வசிக்கிறது தான் அவருடைய பாட்டுக்கும் முதன்மை காரணமாக இருக்கும். இந்த அமைதியில் இருந்து அவர் பாடியிருப்பது தான் விசேஷமாக இருக்கும். நாங்கள் இப்போது சபேஷனுடைய ஊரில் ஒரு சின்ன சுற்று அவரோட ஊரை பற்றி காட்டி வச்சுருக்கோம். அவரோட ஊருக்கு சுத்தவரம் போய் கொண்டிருக்கோம். அவருடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாயகபுரம் வளர்ந்திரியோன் அமைப்பு சார்பாக இந்த ஊரில் எமது விநாயகபுரம் மண்ணின் சாமர்த்திய வரலாற்று சாதனைகளை மனதார வாழ்த்துகிறோம்னு சொல்லி இந்த பாருங்க சுகீதர் ராஜா சபேஷனுடைய ஃபோட்டோ அவருடைய மெத்தாக்களுடைய ஃபோட்டோ இருக்குது. அதையும் பார்க்கக்கூடியா இருக்கும். இதில் பாருங்க இது உண்மையில் ஒரு மெயின் ரோட்டில் திருக்கோவில் பொத்துவில் ரோட்டில் இந்த இது மன்னர் வைக்குது. இப்போ நாங்கள் சபேஷனுடைய ஆலயம் அவர் வருகிற கோயிலில் இருக்க குருக்களை வச்சு எடுப்போம். அந்த உங்களோட ஊரில் சேர்ந்து அந்த சரிகமா பாவில் பாடுற சபேஷனை பற்றி தெரியுமா? சபேஷனை தெரியும். எப்படி பாடுகிறார்? அவன் நல்லா பாடுவான். இசைகள் மொழிகள் எல்லாம் நல்லா பாடுற பிள்ளை. அப்போ நீங்கள் அவன் முழுக்க பார்க்குறீங்க? எல்லாம் முழுக்க பார்க்குறான். அவன் சின்ன வயதுல இருந்து இப்போ கொழும்புல எடுபட்டபடியும் தானே சின்ன வயதுல இருந்து பாடகன் தான். பாடகன் நல்லா பாடி பாடி வினாவிரது மண்ணுக்கு பெருமை தேடின கிழக்கு இலங்கை பூரா பெருமை தேடின பாலகன். அந்த பிள்ளை நல்லா படித்து நல்லா பலகாலம் வாழ்ந்து நல்ல ஒரு பாடகனாக எங்களோட நாட்டுக்கு தேவையாப்பா.
நீங்கள் எப்படியான அவற்றை பாட்டுகளை ரசிக்கிறீங்க? அவற்றை பாட்டுகளை சின்ன வயதுல இருந்து ரசிப்பாங்க. அவர் சின்ன வயதுல இருந்து ரோட்டால போக்குள்ள வரக்குள்ள படிக்கிற பிள்ளை. இப்போ பாடகனாகின பெருமான், விநாயக பெருமான், சமாதியப்பன், கண்ணகத்தாய் இவையெல்லாம் பெருமையாகி தான் தெரியாங்க. நன்றி அம்மா, நன்றி. சரி. இந்த கோவில் வந்து வணக்கம். இப்போ நீங்கள் சரிகமா நிகழ்ச்சி பார்க்குறீங்களா? அதில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களோட ஊரை சேர்ந்தவர் வந்து விநாயகபுரத்தை சேர்ந்தவர், அதாவது திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் பாடுறார். அவரை பற்றியான உங்களை கருத்துக்கள்? திருக்கோயில் என்றது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் என்ற ரீதியில் எல்லா மக்களுக்கும் அது சேர்ந்திருக்குது. திருக்கோயில் மண் விநாயகர் மன்னன் இல்லை, அது ஊருக்குள்ள ஒரு போட்டி நடந்தால் ஊரை பார்க்கலாம். இது நாடு விட்டு நாடு போனதால இலங்கையிலேயே தமிழ் மக்களுக்காக வறுமையிலே வெற்றி இந்த இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு நமக்கு மண்ணுக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொண்டு நம்மளோட மண்ணில் கால் பதிப்பார்ன்ற நம்பிக்கையை நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமான முறையில் ஒரு வெற்றி வாய்ப்பை சூட போகிறார். அது எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களும் சபேசனுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார், இப்போ ஃபைனலுக்கிட்ட வந்திருக்கிறாருன்றதும் கூட மனநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கு ஒரு அந்த சரிகமாயில் செலக்ட் பண்ணதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது உள்வாங்கினது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. நாங்கள் உண்மையிலேயே அது அவருடைய திறமை அவர் ஆரம்பத்தில் அந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு கலை என்ற இருக்கு. அந்த கலை ஒரு எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. ஆனால் இவருக்கு அந்த திறமை கலை நிறைய இருக்கிறது. எந்த இதுலையும் அவர் ஒரு ஆர்வமான பாடகரில் இந்த சமாதி பிள்ளையர் ஆலயத்திலையும் ஒரு அந்த சின்னொரு நாங்கள் நிகழ்ச்சி வச்சு வளர்த்தையும் ஒரு பாடல் வந்து படித்தவர். ஆனால் நிச்சயமான முறையில் அவர் வெற்றி வாய்ப்பு சூடி இந்த மண்ணில் கால் வதக்கக்குள்ள அவரை எதிர்பார்ப்பு வரவேற்கிறது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அந்த நேரம் நானும் வரேன். நன்றி நன்றி நன்றி. சபேசன் எங்களோட மகன்ட ஃப்ரெண்டு, எங்களுக்கு மகன் மாதிரி. அவர் நல்ல நிறைய பாடுவார். அவரை பாட வச்சு நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்படி பாடுவார், நல்ல திறமையானவர். அவர் சரிகமபாவில் வின் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவர் பாடுறது நல்ல சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் நல்லா பார்த்து ரசிக்கிறோம். என்ன மாதிரியான பாடல்கள் உங்களுக்கு படித்தா நல்லா இருக்குமென்று எதிர்பார்க்குறீங்க? அவர் என்ன பாட்டு படித்தாலும் நல்லா தானே இருக்கும். நாங்கள் பாட சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்படி பாடுவார், எல்லா பாடலும் பாடுவார், நல்லபடியாக பாடுவார். இப்போ இதில் நீங்கள் உங்களோட உறவாடினதுக்கும் சரிகமா மேடையில் பார்க்கல உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருந்த பிள்ளை இவ்வளோ உச்சத்துக்கு போனான்றது. ஆமாம், நிறைய சந்தோஷம். இங்கே எல்லாருக்குமே சந்தோஷம். நாங்கள் கதைக்கிறோம் நாங்கள் அவரை பற்றி. அவர் வின் பண்ணி தான் வருவார். நன்றி, வாழ்த்துக்கள். சின்ன பிள்ளையிலேருந்தே எந்த மகனும் அவர் முண்டா தான் படித்தவர். சின்னலேருந்தே என்ன இம்சம்ண்டா ஒரு பாட்டு படிக்கிற அம்மான்னு சொன்னால் நல்லா படிப்பான். அவர் படிக்கிறத கேட்க எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். எந்த நேரமும் பாட்டுன்ற ரீதியிலான் சரி இந்த சங்கீதத்திலான் நல்லா படிப்பார். அவர் இந்த உள்ளூரில் இருந்தவர் இப்போ சரிகமா மேடையில் அதாவது சீத்தமிழில் வந்து போய் கலை கொண்டிருக்கிறார். அப்போ உங்களோட ஒரு மகன் மாதிரி உங்களோட மகனோட வந்து பழகிற மாதிரி உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அவர் எங்களுக்கு சனிக்கிழமை 6 மணி ஆகினா சபேசனை பார்க்கணும். நான் இந்த பேட்டிக்கான்றதுக்காக சொல்லல, சபேசனை பார்க்கணும். அவன் என்ன மாதிரி படித்தான், இதை விட இன்னுள்ள நல்லா படித்தான்டா நமக்கு இன்னுள்ள சந்தோஷமாக இருக்குமே. அவனுக்கு ஹோல் தான் கிடைக்கணும். அப்படியே சாமியை கும்பிட்டு திரிக்கிற சபேசனை கிடைச்சிடணும் கிடைச்சோன்னு நல்ல சந்தோஷமாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் எல்லாரும் அப்படித்தான். சபேசனண்டா அவன் என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, அவன் வயதுக்கு ஏற்ற இது இல்லை, சின்ன பிள்ளை மாதிரி எல்லாரோடையும் கொஞ்சம் இதாக கவலையே தாங்க மாட்டான். அது என்ன ஏன் அப்படி வளர்ந்துட்டான்? அப்படி அது எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் ஃபைனலுக்கு போய் வெற்றி பெறணும் கூட வெற்றி பெறுவான். அவன் கட்டாயம் வெற்றி பெறுவான். பெறணுமென்று நாங்களும் எங்களை திருக்கோயில் சாமியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சொல்லி வேலை இல்லை அவருக்கு. யாரும் கணக்கு வேறு எங்களை உள்ளகி அப்படியான பிள்ளையானது பாட்டு கண்டா இங்கே ஆகல் தவம் கிடப்பாங்க கேட்கறதுக்கு. ஆனால் எதிர்பார்க்கறதுக்கு இல்லாமல் அவர் தூரம் போயிட்டாரு. எங்களை கவலை அண்டக்கணும் தூரம் போனதுக்கு. ஆனால் கவலைன்றீங்களா? அது பெரிய ஒரு மேடைக்கு நல்ல விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் அவர் எங்களுக்கு இവിടുത്തെ அப்பப்போ இருந்தால் இப்போ கோயில் எல்லாம் வருது
அதிகமாக நிகழ்ச்சிகள் இங்கே வர்றது. நிகழ்ச்சிகள் வரக்குள்ளே ஒரு கட்டாயம் எதிர்பார்க்குறேன். அறையிலுக்குள்ளே வர வேண்டிய ஆள் இல்லாமல் போயிட்டார். ஆனால் அதை விட மகிழ்ச்சி கூட இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு அப்பப்போ மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இல்லை விடத்தில் பார்க்கறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு இதாக தான் இருக்கு, சந்தோஷம். அவர் கிட்டத்தட்ட ஃபைனல் கிட்ட வந்து கொண்டு இருக்கிறார். ஆமாம் ஆமாம். அப்போ அது கூட நில அப்படி கூட மனநிலை எப்படி இருக்கு? ஐயோ சொல்லி வேலையில கிடைக்கிறோம் பிள்ளைக்கு நல்ல இதாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கிடைக்கணும். கடவுளர்களெல்லாம் கிடைச்சா அது போல சந்தோஷம் உண்டு இல்லையா? என்ன போனதுக்கு ஒரு பலன் அறிக்கும். இங்கே இருந்து அவர் இங்கேருந்து செய்ய வேண்டிய வேலையை தூரம் இருந்து போனால் எங்களுக்கு ஒரு பெருமை தான். நல்ல விஷயம் அது. பெருமையாக கிடைச்சிடணும். கடவுள் கிடைச்சா நல்ல சந்தோஷமாக எதிர்பார்க்குறோம். நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி நன்றி. சரி.